எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ சிகப்பரிசி வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க, பூர்ண கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாங்க. இதுமாரி வறுத்து செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மாவு நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதுமாரி ஒரு பேஷனில் கொட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மாவு வந்து கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் அதே கடாய் வச்சுருக்கேங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன். நான் பச்சை பருப்பை வந்து நல்லா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவு தேங்காவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்து வச்சுங்க. நான் ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இது வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகணுங்க. இது நல்லா ஒரு கெட்டியான பதம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா மசியணும். நம்ம கடலைப்பருப்பில் தான் பூர்ணம் கடலைப்பருப்பு எள்ளில் தான் பூர்ணம் வைப்போம். ஆனால் நம்ம ஒரு சேஞ்சுக்கு இதில் பச்சை பயிறு வச்சுருக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டோங்க. ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மாவு பிசைய முடியும். தண்ணி சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து பதம் வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினா தாங்க கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. நல்லா பிணைஞ்சி இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேங்க. மோல்டில் வந்து இப்படியும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் தண்ணி ஊற்றி கொதிக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணிவிடுவோம். சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிகப்பரிசி பச்சை பயிறு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.